ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃப்ரேஸ்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃப்ரேஸ்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதுல சப்ஜெக்ட் இருக்காது, தென் வேர்பும் இருக்காது. ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ நம்ம ஃப்ரேஸ்னு சொல்றோம். அதுல நம்ம நவுன் ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம், வேர்ப் ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல ஃப்ரேஸ், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். ஸோ இடியம்ஸ்னா என்ன? ஃப்ரேசஸ்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இடியம்ஸ்னா என்ன? இடியம்ஸ்னா அதே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனா நம்ம ஃப்ரேஸ்க்கு பார்க்கும்போது அதுல படிக்கும் போதே நமக்கு டைரக்டா மீனிங் புரியுற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஃப்ரேஸ் ஸ்லைடு எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ரேஸ் ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம்? The red umbrella was blown away in the wind. So blown awayனா என்ன? பறந்து போச்சு அப்படின்னு நமக்கு படிச்சாவே புரியுற மாதிரி இருக்கு. ஓகேவா? So blown away in the wind. Okay. And then இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். Next week பிரசாந்த் has planned to visit the countryside. So அடுத்த வாரம் பிரசாந்த் வந்து அவனோட கண்ட்ரி சைடு, அவனோட ஊருக்கு போக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு படிக்கும் போதே நமக்கு மீனிங் புரியுது. சோ அந்த பிரேஸ்ல அக்கார்டிங் டு அப்படின்னா அதன்படி அப்படின்னு புரியுது. அலாங் வித் அப்படின்னா அதனுடன் அப்படின்னு புரியுது. பிகாஸ் ஆஃப் அப்படின்னா ஏனெனில், அதற்காக. வி ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் பேட் வெதர். பேட் வெதர் காரணமாக நாங்க வீட்ல இருக்கோம். சோ புரியுது, அந்த வேர்ட்லயே அதுக்கான மீனிங் நமக்கு புரியுது. ஆனா இடியம்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதே பிரேசஸ் தான், ஆனா ஹிடன் மீனிங் இருக்கும். மீனிங் வந்து ஓப்பனா இருக்காது. ஓகேவா? சோ ஃப்ரேஸ்ல நம்ம பார்த்த மாதிரி படிக்கும் போதே அதோட மீனிங் நமக்கு புரியாது. இதுல எப்படி இருக்கும்? ஹிடனா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ரேசஸ் தான். ஆனா இதுல மீனிங் வந்து ஹிடனா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இடியம் ஆல்சோ கால்ட் idiomatic expression is an expression, words or phrases that has a figurative meaning conventionally understood by native speaker. ஓகேவா? இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு ஒரு ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்நாடுல நிறைய ஊர் இருக்கு. சோ சென்னையில ஒரு ஸ்லாங், அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தான் அவங்க சொல்ற அந்த சில வார்த்தைகள் புரியும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்லாங், அந்த ஊர் மக்களுக்கு தான் அவங்க சொல்ற சில வார்த்தைகள் புரியும். அதே மாதிரி திருநெல்வேலி ஸ்லாங் இருக்கு, மதுரை ஸ்லாங் இருக்கு, அதே மாதிரி கன்னியாகுமரி ஸ்லாங் இருக்கு. சோ அந்தந்த ஊர் மக்களுக்கு தான் அது சொல்ற சில வார்த்தைகள் புரியும். ஓகேவா? சோ அந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது வார்த்தை இருக்கா? எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தெரியல. சோ உங்க ஊர்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். நேட்டிவ் ஸ்லாங், இது எங்க ஊர்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்ட்டு. மேம் இப்போ கொங்கு ஸ்பீச்னா போங்க வாங்கன்னு பேசுவாங்க, அது அந்த மாதிரி சொல்றீங்களா? போங்க வாங்க அது நார்மல். ஆனா சில வார்த்தைகள் வந்து அந்த ஊர் மக்களுக்கு தான் புரியும், மத்தவங்களுக்கு அது புரியாது. சில வார்த்தைகள் சில விருதுநகர்ல வேர்டு வைவாங்கன்னு சொல்லுவாங்க மேம். வைவாங்கன்னு சொல்லுவாங்க. திட்டுறது வந்து. திட்டுறாங்க அப்படின்னா வைவாங்க. ஓகே. அது மத்தவங்களுக்கு கேட்கும்போது புரியாது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வைவாங்க அப்படின்னா திட்டுறாங்க அப்படின்னு புரியுது இல்லையா? சோ அதே மாதிரி கொங்குல நானே சொல்றேன் பாருங்க. நாம என்ன சொல்லுவோம் ஜெனரலா? இங்க, இந்த, இங்க, அங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கிட்டு, அங்கிட்டு அப்படின்னுவாங்க. இங்கிட்டு, அங்கிட்டுன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா நமக்கு வேற லாங்குவேஜ்ல இருக்கவங்களுக்கு புரியாது. ஓகேவா? சோ அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த தூக்குச்சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாதம்லாம் வேலைக்கு போகும்போது விவசாயிகள்லாம் அதுல சாதம் போட்டு எடுத்துட்டு போவாங்கல்ல, தூக்குச்சட்டி. சோ அது எங்க ஊர்ல நாங்க வந்து டீப்பனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து மத்தவங்களுக்கு புரியாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அதுதான் இந்த இடியம்ஸ். ஓகேவா? அது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? சோ இந்த வார்த்தைகள் வந்து ஹிடன் மீனிங்கா இருக்கும். ஆனா அந்த ஊர் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸால அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃப்ரேஸ் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, if one say that the cat is out of the bag. so cat is out of the bagனா என்ன சொல்வோம்? ஜெனரலா சொல்லுங்க. cat is out of the bagனா என்ன சொல்வோம்? cat is out of the bag அப்படின்னா என்ன அர்த்தம்? பூனை வெளியே வந்துருச்சு. இது ஜெனரலா பார்த்தா பூனை வெளியே வந்துருச்சு. பேக்ல இருந்து பூனை வெளியே வந்துருச்சு. அதுதான் ஜெனரல் மீனிங். ஓகேவா? ஆனா இதுக்கு ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it does not literally mean the cat is out of the bag.
இது லிட்டரலி நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது, கேட் வந்து பேக்ல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. பட் இட் ஹாஸ் எ ஃபிகரேட்டிவ் மீனிங். அந்த ஃபிகரேட்டிவ் மீனிங் என்னன்னா சீக்ரெட் வெளியே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். த சீக்ரெட் இஸ் அவுட். ஓகேவா? கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா சீக்ரெட் இஸ் அவுட்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஐ டோல்ட் ஹிம் ஹி வுட் ஹாவ் டு மேக் குட். ஓகேவா? சோ மேக் குட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. டு மேக் குட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? டு மேக் குட் அப்படின்ற அந்த இடியம்க்கு என்ன அர்த்தம்? டு மேக் குட்னா ஜெனரலா நல்லதை உருவாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? டு மேக் குட் மீன்ஸ் டு காம்பன்சேட் ஃபார் எ ராங் டூயிங். நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பன்சேட் கொடுக்கறது தான் டு மேக் குட்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? சோ இடியம்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃப்ரேஸ் தான். பட் ஆனா அது டைரக்ட் மீனிங் கொடுக்காது. முன்ன நம்ம பார்த்த போன கிளாஸ்ல பார்த்த ஃப்ரேசஸ் வந்து டைரக்ட் மீனிங் நம்ம படிக்கும் போதே புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஃப்ரேசஸ் வந்து நமக்கு ஹிடன் மீனிங் கொடுக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. சோ ஃப்ரேசஸ்னா நம்ம பாத்துக்கிட்டோம்னா இத நம்ம சென்டென்ஸ்ல உங்களுக்கு கொடுத்து கிளாஸா மாத்துங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சாதான் கரெக்டான கிளாஸா நீங்க மாத்துவீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹிடன் ஃப்ரேசஸ் ஏதாவது ஒண்ணு கொடுத்து அதை கிளாஸா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா மறைமுகமா நீங்க என்ன பண்ணுவீங்க, லிட்ரலி அதை இதா மாத்தக்கூடாது. இப்போ சப்போஸ் இதுவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேஸா கொடுத்துட்டு இதை வந்து கிளாஸா மாத்துங்க அப்படின்னா நீங்க அந்த கேட்டை மீன் பண்ணி எழுதக்கூடாது. த சீக்ரெட் இஸ் அவுட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற மாதிரி மீனிங் மாத்திரம். அப்ப இதோட மீனிங் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் அது உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேசஸ் ஆகட்டும், இந்த கிளாஸஸ் ஆகட்டும், இதுல கிராமர் கிடையாது, இது வக்காப்ஸ். ஓகேவா? வக்காப்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய வெக்காப்ஸ் பார்க்கணும். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் வெக்காபுலரி ரிலவென்டானது தான். இது நம்ம அப்படியே கிராமரோட ரூல்ஸ் படிக்கிறோம், அதை அப்படியே அப்ளை பண்றோம், அப்படியே ஆன்சர் வந்துடும், அப்படியே நம்ம இதை கொண்டு போக முடியாது. இல்ல நிறைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அதோட அர்த்தங்கள் புரியும், அதோட மீனிங் புரியும். இது ஃபுல்லாமே வந்து வெக்காபுலரிஸ் தான். ஓகேவா? இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடியம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்தது பாருங்க, லலிதா டேக்ஸ் a late night walk in the beach once in a blue moon. அப்படின்னா என்ன? இதோட அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா ஜெனரலா? சோ கீழ இருக்க சென்டென்ஸ்லாம் நீங்க படிக்க கூடாது, அர்த்தம் சொல்லுங்க. லலிதா டேக் a late night walk in the beach once in a blue moon அப்படின்னா சோ பொதுவா உங்களுக்கு என்ன தோணுது இது படிக்கும் போது? அவங்க மட்டும் தனியா போயிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். தனியா ஏதோ போறாங்க அப்படின்னு தோணுதா? ஓகே. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா எப்பயாவது ஒரு டைம் தான் அதை அவங்க பண்றாங்க, அடிக்கடி பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ப்ளூ மூன் அப்படின்றது 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து வரும். சோ 2 பௌர்ணமியை தான், ஒரே மாசத்துல வரக்கூடிய 2 பௌர்ணமியை தான் நம்ம ப்ளூ மூன் அப்படின்னு ஜெனரலா சொல்லுவோம். சோ அப்படின்னா என்னன்னா ரேரா எப்பயாவது தான் நடக்குது அப்படின்ற மீனிங், ஹிடன் மீனிங் தான் அதுல இருக்கு. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்றது. லலிதா டேக்ஸ் எ லேட் நைட் வாக் இன் த பீச் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். லேட் நைட் வாக் எப்ப பண்ணுவாங்க? பீச்ல என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? த உமன் கிரிக்கெட்டர்ஸ் வேர் ஆன் த பால் இன் த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். ஓகேங்களா? ஆன் த பால்னா என்ன சொல்வோம்? அது ஒரு இடியம் தான். ஆன் த பால்னா என்ன சொல்வோம்? ஆன் த பால்னா என்ன சொல்வோம்? பால் மேல அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 பேர் இருக்கீங்க, சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் த பால்னா என்ன சொல்லுவோம்? பாலோட மேல அப்படின்னு சொல்லுவோமா? ஜெனரலா லிட்டரலி பார்த்தா அதுதான் மீனிங். ஓகேவா? ஆனா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா உமன் கிரிக்கெட்டர்ஸ் வேர் ஆன் த பால் இன் த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். அதாவது உமன் கிரிக்கெட்டர் வந்து லாஸ்ட் ஓவர் ஆஃப் மேட்ச்ல வந்து பால ஹிட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. சுச்சுவேஷனை புரிஞ்சு கடைசி ஓவர்னு தெரிஞ்சு இதுக்கு மேல வரக்கூடிய பாலை நம்ம கரெக்டா பார்த்து அடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அதை ஹிட் பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னா, இடியம்ஸ் ஃப்ரேசஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஃப்ரேசஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இடியம்ஸ் அப்படின்றது அதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் which give hidden meaning. ஓகேவா? hidden meaning கொடுக்கிறது தான் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, கார்த்திக் இருக்காரு. கார்த்திக், இப்ப தர்மபுரியில ஏதாவது நேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊர்ல மட்டும் பயன்படுத்துற வார்த்தை மத்தவங்களுக்கு அது தெரியாது. மீனிங் வந்து மத்த ஊருக்கு, மத்த மக்கள், மத்த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஊர்ல மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள். அதுதான் இடியம்ஸ். இப்போ மேம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, வையறது அப்படின்னா திட்டுறது மேம், அது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி கேக்குறேன். சொல்லுங்க கார்த்திக். நீங்க உங்க ஊர்ல என்ன என்ன வார்த்தைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? இங்க இங்க ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேம். நானே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீங்க என்ன இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. என்ன வேர்ட் சொன்னீங்க மேம்? நான் டீப்பினி சொன்னேன்.
டிபினி ஓகே மேம். அதெல்லாம் கொச்சை தமிழ்ல வரும், அந்த மாதிரி கேக்குறீங்களா? ஆமா, அதுதான் இந்த இடியம்ஸ். அந்த கொச்சை தமிழ்ல நாம பயன்படுத்துறதா இங்கிலீஷ்ல இடியம்ஸ், அவ்வளவுதான். அததான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இடியம்ஸ்னா அந்தந்த மேம் ஊர்ல இந்த பயன்படுத்தக்கூடிய நேட்டிவ் வார்த்தைகள். இந்த காய் சிக்கிடிக்கான்னு சொல்லுவாங்க மேம். சிக்கிடிக்கா. சிக்கிடிக்கானா அந்த கொத்தவரங்காய அப்படி சொல்லுவாங்க. கொத்தவரங்காய் சிக்கிடிக்கான்னுவாங்க. ஆஹ் அடுத்தது வேற ஊர்ல யாராவது இருக்கீங்களா? இவர் ஒண்ணு வாங்க போங்கன்னு பேசுவோம்னு சொன்னாரு ஜனா வந்து, அது நார்மல் தான். நான் எக்ஸாக்ட்லி ஒரு வேர்டு கேட்டேன். சோ பேசிக்கா இதுதான் இடியம்ஸ், ஓகேவா? அந்தந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் அந்தந்த ஸ்லாங்ல பயன்படுத்துதான் இடியம்ஸ், ஓகேவா? இது இங்கிலீஷ்ல படிக்கிறோம், அவ்வளவுதான் இடியம்ஸ், ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்ஸ் இன் a blue moon அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு டைம் ரேரா நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஆன் த பால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஹிட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அதோட மீனிங் என்ன? இடியம் which mean someone understand the situation well. நான் சுச்சுவேஷனை இப்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா என்ன? வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் அப்படின்னா டஸ்ட் வெயிட் பண்ணுங்க, டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெயிட் பண்ணுங்க, இந்த இந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயோ இல்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்லயோ இருக்கீங்க அப்படின்னா, அந்த டஸ்ட் எல்லாம் எப்படி செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். வெயிட் ஃபார் எ சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டைன். அது இந்த விஷயம் கிளியர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. கெட் ஹேவ் ஆல் யுவர் டக் இன் எ ரோ, ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆல் யுவர் டக்ஸ் இன் எ ரோ. உன்னோட வாத்துக்கள் எல்லாம் ஒரே ரோல போற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, அது நம்ம லிட்டரலி வாத்துக்கள் எல்லாம் ஒரே ரோல சாரி போகணும் அப்படின்ட்டு நம்ம மீனிங் எடுக்க கூடாது. அதோட ஹிடன் மீனிங் என்ன அப்படின்னா, டு ஹாவ் மேட் ஆல் த ப்ரிப்பரேஷன் நீடட், ஓகேவா? எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க ஏதோ ஒரு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் என்ன ட்ரெஸ் எடுக்கணும், என்ன இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிளான் பண்ணி ரெடியா பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை, சாப்பாடு தேவை, டெக்கரேஷன் தேவை, கேட்டரிங் தேவை, அந்த மாதிரி யோசிச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் ரெடியா பண்ணி வைக்கிறது தான் ஆல் அவர் ப்ரிப்பரேஷன். நம்ம என்ன பண்ணணும்? ரெடியா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் அதோட மீனிங், ஓகே? டு டூ சம்திங், டு பி வெல் ஆர்கனைஸ்டு, ஃபெச் அண்ட் கேரிங், ஓகேவா? இங்க என்னன்னா டு டூ சம்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. டு டூ சம்திங், டு பி வெல் ஆர்கனைஸ், ஃபெச் அண்ட் கேரிங், டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் ஃபார் சம்படி ஆஸ் இஃப் யூ வேர் தேர் சர்வன்ட். அதாவது நீங்க ஒரு சர்வெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்க செஞ்சு கொடுக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அததான் இந்த ஹிடனா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டு பி வெல் ஆர்கனைஸ்டு, ஃபெச் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்? டு டூ எ லாட் ஆஃப் little jobs for somebody as if you were their servant, okay? Do the math. Do the math na என்ன? math na maths. அப்படி என்ன அர்த்தம்? கால்குலேட் பண்றதுதான். mathsனாவே கால்குலேட் பண்றதுதான். to think carefully, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். to do math அப்படின்னா to think carefully about something before doing it. ஒன்னு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கேர்ஃபுல்லா அதை பத்தி நம்ம திங்க் பண்ணி யோசிச்சு கரெக்டான முடிவு எடுக்கணும், ஓகேவா? ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா, ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா ரொம்ப பக்கம், வெரி நியர், ரொம்ப பக்கமா இருக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம். ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். பை த ஸ்கின் ஆஃப் ஒன் டீத் அப்படின்னா ஒரு நேரோ எஸ்கேப், ஒரு குறுகிய எஸ்கேப் பிளேஸ் இருக்கு. பை த ஸ்கின் ஆஃப் ஒன் டீத், ஓகேவா? இப்போ நீங்களே கூட எடுத்துக்கோங்க, நம்மளோட தீட்டுக்கு இடையில இருக்கிற ஸ்கின் வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ள தானே வருது. அந்த ஸ்கின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இடியம்ஸ வந்து ஏதோ ஒரு ரியல் டைமோட நீங்க லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெக்காப்ஸ் தான். ஆனா இந்த வேர்ட்ஸே உங்களுக்கு வந்து ஃப்ரேசஸ்ல கொடுத்து மாத்த சொல்லி கேட்கலாம். பட் அதுக்காக இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பை த ஸ்கின் ஆஃப் ஒன் ஸ்ட்ரீட், நம்ம பல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரொம்ப நேரோ ஸ்பேஸ்ல தானே இருக்கு. அதான் நேரோ எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடியம்ஸ்லயே நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. சோ இடியம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஹிடன் மீனிங்னு பார்த்தோம். அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய ஹிடன் மீனிங் அது இங்கிலீஷ்ல இருக்கு, அவ்வளவுதான், ஓகேவா? இதுலயே நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடியம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபுட் இடியம். ஃபுட் இடியமா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்ஸை வச்சு வரக்கூடிய இடியம்ஸ், சாப்பாட்டு பொருளை வச்சு அந்த இடியம்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் பேட் எக். ஓகேவா? பேட் எக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ஹானஸ்டா இருக்கிறா இல்லைன்னா ஒரு ஹில் பிஹேவியர் செய்யக்கூடிய ஒரு பர்சன் அர்த்தம். ஓகேவா? ஒருத்தரை பார்த்து நீங்க பேட் எக் அப்படின்னு சொல்றீங்கன்னா அவன் சரியில்லை, டிஸ்ஹானஸ்டியா இருக்கா, இல்லைன்னா அவனோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட் எக் அப்படின்னு சொல்லுவோம். ஹி வாஸ் அ பேட் எக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்க இதுலயே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சரியில்லை, அவங்க நிறைய கரப்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள வந்து பேட் எக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ அதே மாதிரிதான் கவுச் பொட்டேட்டோ. கவுச்னா என்ன? பேசிக்கா நார்மல் லிட்ரல் மீனிங் சொல்லுங்க. கவுச்னா என்ன? இடியம் கேக்கல, லிட்ரல் மீனிங். கவுச்னா என்ன சொல்லுவோம்? சோஃபாவா மேம்? வெரி குட். சோஃபா தான் கவுச்னு சொல்லுவோம். ஓகேவா? கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா ஒரு சோஃபால நீங்க போய் ஒரு பொட்டேட்டோ வச்சிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அங்கேயேதான் இருக்கும், எங்கேயும் நகராது இல்லையா? அதே பிளேஸ்ல தான் இருக்கும். சோ அதுதான் என்ன மீன் பண்ணனா ஒரு ஐடியல் பர்சன். ஓகேவா? அவன் பாட்டுக்கு எதுவும் மத்த சரௌண்டிங் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு இருக்கிற ஒரு மனிதனை தான் கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா என்ன? பீப்புள் திங்ஸ் ஆஃப் தர் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா மக்கள் வந்து பிரெட்ட பத்தியும் பட்டர் பத்தியும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸ். பிரெட் அண்ட் பட்டர்னா அன்றாட தேவை உணவு அப்படின்னு அர்த்தம். பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைக்கூடிய பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுட். சோ நெசசிட்டி அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேவா? பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா இடியம் என்ன? பீஸ் ஆஃப் கேக். ஒரு பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கேக்கோட ஒரு பீஸ் அப்படின்னு நம்ம லிட்ரல் மீனிங் எடுக்க கூடாது. இடியம்ஸ் பிரேசஸ்ல a task that can be accomplished very easily. இப்ப கேக் எப்படி நம்ம வாய்க்குள்ள போட்டு அப்படியே ஐஸ் மாதிரி நழுவிக்கிட்டு தொண்டையில அப்படியே போகுது, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஆனா அது ஒரு ஈஸியான டாஸ்க் அப்படின்னா இந்த டாஸ்க் பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான், நான் கண்டிப்பா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கிலீஷ் இஸ் பீஸ் ஆஃப் கேக். கரெக்டா? ஆமாவா கரெக்ட் மேம். இல்லையா? கரெக்ட் தான் மேம். ஓகே, அடுத்தது சூப்பர். ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மார்ட்டா வேலை செய்யறோம் மேம். ஒரு கிளவர் பர்சன் அர்த்தம். ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா ஒரு கிளவர் பர்சன், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாரு. சில இதுல வந்து நமக்கு மீனிங் லைட்டா கேட்ச் பண்ற மாதிரி இருக்குது, அதை வச்சு நீங்க புடிச்சுக்கோங்க. ஓகேவா? பிக் சீஸ் அப்படின்னா இப்போ உங்க ஆபீஸ்ல ஹெட் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவர் தான் பிக் சீஸ். நீங்க உடனே லிட்டரலா அவர் பிக் சீஸ்ன்னு சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். நீங்க பிக் சீஸ், உங்க ஹெட் இருப்பாரு இல்லையா, அவர் தான் பிக் சீஸ். ஓகே, அடுத்து இதெல்லாம் ஃபுட் இடியம் சொல்றோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் இடியம். ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்டா சில இடியம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the ball is in your court. இதனால நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க. அந்த ball is in your courtனா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. டிசிஷன் நம்ம எடுக்க சொல்றது அதான். நம்ம அதாவது ball is in your court அப்படின்னா அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. அத நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? சோ அது நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், முடிவெடுக்க வேண்டிய இடத்துல. டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னா டு ஃபெயில் அட் சம்திங். ஸ்ட்ரைக்னா என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைக் பண்ணுவோமா? ஸ்ட்ரைக்னா ஸ்ட்ரைக் பண்றது, அந்த ரோட்ல நின்னு ஸ்ட்ரைக் பண்றத சொல்லல. இப்படி நமக்கு தப்பு போடுவோம் இல்லையா, ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெயில் அட் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தப்பா ஃபெயில் பண்ணி விடுறோம். தப்பா இருந்தா தானே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போ உங்க ஆன்சர் 5Aல தப்பா எழுதிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் தானே போடுவாங்க. அதுதான் டு ஃபெயில் அட் சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஜம்ப் ஃபார் ஜாய் அப்படின்னா அதுல இருக்கு சந்தோஷம், ஹாப்பினஸா இருக்கும், அதுல நான் ஜம்ப் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சேவ்டு பை த பெல் அப்படின்னா சேவ்டு பை த பெல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சேவ்டு பை த பெல். கடைசி நிமிஷத்துல வந்து ஒருத்தருக்காக நமக்கு ஹெல்ப் பண்றாரு. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க காப்பாத்தப்படுறீங்க, அதுதான் சேவ்டு பை த பெல். ஓகேவா? கடைசி நேரத்துல ஒரு ஒரு விஷயத்தால லாஸ்ட் மினிட்ல நீங்க காப்பாத்தப்படுறீங்க அப்படின்னா அது சேவ்டு பை த பெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. The accused was saved by the bell, otherwise the judge would have pronounced the sentence today itself. அதாவது ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் சொன்னா அந்த ஒரு
சாட்சினால அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனை வந்து தள்ளி போயிருச்சு, இல்ல மாறிடுச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல மாறி இருக்கு. சேவ்டு பை த பெல். இப்போ இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தங்க மட்டும் லாஸ்ட் டைம் அந்த இதுல நடந்துச்சு இல்லையா? அந்த ஃபிளைட் கிராஷ்ல லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்களால உள்ள நுழைய முடியல அப்படின்னு சொல்லி பேட்டி குடுத்திருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆனாரு இல்லையா? சோ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சேவ்டு பை த பெல் தான். கடைசி நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆன் த பால் அப்படின்னா, நான் ஆன் த பால் ஏற்கனவே சொன்னேன். என்ன அர்த்தம் ஆன் த பால்னா? ஆஹ் ஐயோ. மேலேயே சென்டென்ஸ்ல சொல்லியிருப்பேன். The women cricketers were on the ball in their last over of the match. ஆன் த பால்னா என்ன? உங்க கிரிக்கெட்டர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல மேட்ச் நம்ம கை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா உணர்ந்து ஆடுறதுன்னு சொன்னீங்க மேம். கரெக்ட் டிசிஷன் மேக் பண்றது. கரெக்ட் சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டா நம்ம ப்ளே பண்றது. ஓகேவா? அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யர் சிச்சுவேஷன். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லி அவேரா இருக்குது. இப்ப நீங்க ஒரு காட்டுல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி போவீங்க? அவேரா தானே போவீங்க. அந்த இடத்துல ஏதாவது புலி இருக்கா, சிங்கம் இருக்கா, இல்ல எலிஃபென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவேரா தானே போவீங்க. இல்ல நீங்க பாட்டுக்கு பேன்னு போக முடியுமா? அது ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிரும் இல்லையா? அப்ப சரௌண்டிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல்லி அவேரா போறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ரண்ட் ரன்னர், இது நமக்கே தெரியும். ஃப்ரண்ட் ரன்னர்னா முன்னாடி ஓடி வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வின் பண்ணவா போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வின் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? இந்த இடியம்ஸ்லாம் ஓகேவா? சேசானோ? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, அடுத்தது நம்பர் இடியம்ஸ். இப்ப நம்பர்லயும் சில இடியம்ஸ் இருக்கு. என்னன்னா ஆன் கிளவுட் 9 அப்படின்னு ஒரு இடியம். இது வந்து நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின். ஆன் கிளவுட் 9. இப்ப நான் இங்க கொடுத்திருக்க எல்லா இடியமுமே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. 5ஏல கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 5ஏ ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தேன். ஆன் கிளவுட் 9. ஆனா மத்தபடி ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா? குரூப் 4 லெவல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 2 லெவல்ல இருக்கு. அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன் கிளவுட் 9 அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம். பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி, பயங்கர ஹாப்பி ஸ்டேட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஹாப்பியே ஒரு நல்ல விஷயம் தான். ஹாப்பிக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இடியம் பார்த்தோம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பிக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். கொஸ்டின் கேட்டா அதுதான் வந்து டிக்டேஷன் டெஸ்ட். ஹாப்பிக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இடியம் பார்த்தோம். சொல்லுங்க. ஒரு ஃப்ரேஸ், இடியம் ஃப்ரேஸ் பார்த்தோம். என்னது? ஜம்ப் ஃபார் ஜாய்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஜம்ப் ஃபார் ஜாய்னு பார்த்தோம்ல ஹாப்பிக்கு ஸ்போர்ட்ஸ்ல. கரெக்டா? சோ சேம் ஆஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, அதை விட ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு போது நம்பர் இடியம்ல ஆன் கிளவுட் 9 அப்படின்னு நம்ம சொல்றோம். The grandmother was on cloud 9 to see her grandson after a long time. அதாவது நம்மளோட பாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மள பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. blissfully happy, பயங்கரமான சந்தோஷம். ஓகேவா? ஒன் ஹார்ஸ் டவுன் அப்படின்னா ஒரே ஒரு ஹார்ஸ் நிக்க வைக்கிற மாதிரிதான் அந்த பிளேஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். சின்ன இடம், இல்ல ஒரு சின்ன டவுன், இல்ல ஒரு சின்ன வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டேக் 5 அப்படின்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரேக்னா எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் தானே கொடுப்பாங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சோ டேக் 5 அப்படின்னா ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, யாராவது சொன்னீங்களா? இல்ல மேம். எனிஒன்? ஓகே ஓகே, அடுத்தது at 6 and 7. At 6 and 7 அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நம்ம இருக்கோம். ஓகேவா? இன் a state of disorder. அதாவது நீங்களே பாத்துக்கோ, 6ஆ இல்ல 7ஆ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஆக்சுவலி 6ஆ 7ஆன்றது அதோட அர்த்தம் கிடையாது. ஜெனரலா பார்த்தா 6 ஒரு அர்த்தம், 7 ஒரு அர்த்தம். ஆனா இது ஃப்ரேசஸ் இடியம்ல பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா at 6 and 7s அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? The government were at 6 and 7s over what to do about the unemployment rate. இந்த unemployment rate வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அதுதான் வந்து the government were at 6 and 7s over what to do about the unemployment rate ன்னு சொல்றோம். ஓகேவா? செவன்த் ஹெவன். செவன்த் ஹெவன்னா ரொம்ப வெரி ஹாப்பி about something.
ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்ப ஏதோ ஆஹ் 7 7 கடல் 7 மலை தாண்டி தான் சில உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்டோரீஸ்ல வரும் இல்லையா? அந்த மாரி அவ்வளலாம் தாண்டி போய் தான் அந்த உயிரே அவரால எடுக்க முடியுது. ஓகேவா? அந்த விக்ரமாதித்தன் ஸ்டோரியில வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாரி இங்க வந்து 7த் ஹெவன் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி. அது நமக்கு கிடைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அது இப்ப இருக்கிறத வச்சு எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. அந்த மாரி ஓகேவா? பெர்ஃபெக்ட் 10. பெர்ஃபெக்ட் 10னா கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹாரோஸ்கோப் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குலாம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் அப்படி சில சில ட்ரிக்ஸ் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? பெர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆம், இப்ப சில கலர்ஸ் வச்சு இடியம்ஸ் இருக்கு. கலர்ஸ் வச்சு என்னன்னா காட்ச் ரெட் ஹேண்டட். ஓகேங்களா? ரெட் ஹேண்டட் அப்படின்னாவே என்ன? கேட்ச் ஏதோ ஒண்ணு பிடிக்கிறாங்க. ரெட் ஹேண்டட். ஓகேங்களா? டு கேட்ச் சம்ஒன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். யாரோ ஒருத்தவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்க, இல்ல மிஸ் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னா, அவங்கள நம்ம கேட்ச் பண்றத தான் என்ன சொல்றோம்? போலீஸ் போய் கையும் பிடிக்கிறாங்க இல்லையா? களவுமா புடிச்சிட்டாங்க. சொல்லுங்க. கையும் களவுமா புடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க மேம். கேட்ச் ரெட் ஹேண்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஹி வாஸ் கேட்ச் ரெட் ஹேண்டட் வைல் ஸ்டீலிங் தோஸ் கேண்டி பார்ஸ். அவன் வந்து இங்க பாருங்க கேண்டி பார்ஸ் திருடினதுக்குலாம் கேட்ச் ரெட் ஹேண்டடாம். சரி ஓகே. அதுவும் தப்பு தானே. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா ரேண்டம்லி எப்பயாவது நடக்குது அப்படின்னு அர்த்தம். இல்ல சர்ப்ரைஸ்லி சர்ப்ரைசிங்கா நடக்குது. அதாவது சர்ப்ரைஸ்னாவே எப்பயாவது தானே நடக்கும். அடிக்கடி நடந்தா சர்ப்ரைஸ் இல்ல இல்லையா? சோ எப்பயாவது நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வெரி ரேர்லி, ரேண்டம்லி அப்படின்ட்டு. அதேதான் கீழயும் பார்த்தோம்னா, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ஏற்கனவே சொன்னா ரொம்ப ரேர்லியா நடக்குது. வெரி ரேர்லி அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? எப்பயோ நடக்குது. அது பிளாக் ஷீப். இது நம்ம ரஜினி சார் வந்து பயன்படுத்தியிருப்பாரு இல்லையா? அந்த மூவில. பிளாக் ஷீப் எந்த மூவில? எந்திரன். பிளாக் ஷீப்னா அப்ப என்ன? கூட்டத்துல கருப்பாடுன்னு சொல்லுவாங்க மேம். வெரி குட். அதாவது ஆட் ஒன் அவுட் தான். ஒரு ஆட் ஒன் அவுட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்றோம். அன்லைக் அத மத்தவங்க மாதிரி இல்ல. அவங்க டிஃபரெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? ரேச்சல் இஸ் அ பிளாக் ஷீப் இந்த டீம். இந்த ரேச்சல் தான் பிளாக் ஷீப்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ மத்தவங்களோட தனித்தன்மையா திறமையா இருக்கிறாங்கன்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பிளாக் ஷீப் அப்படின்னும் போதே களவாணித்தனத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ல அவங்க பிளாக் ஷீப்னு அர்த்தம். ஓகேவா? ரேச்சல் இஸ் அ பிளாக் ஷீப் இந்த டீம். இந்த டீம்லயே ரேச்சல் தான் வந்து பிளாக் ஷீப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கிரே ஏரியா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்கிளியர்டு. இப்போ கிரேனா புகை மூட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரே கலர் நமக்கு கிளியரா தெரியுமா? அந்த கிரே ஏரியா வந்து தெரியாது. அப்ப அன்கிளியர்டா இருக்கு, அன்டிஃபைன்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ ஜாப் போஸ்டிங் டிஎன்பிசி கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சோ சான்ஸ் எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் அது. ஓகேவா? அடுத்து அனிமல் இடியம்ஸ். அனிமல் இடியம்ஸ்னா அட் இஸ் ஸ்னேல் பேஸ்ன்னு இருக்கு. ஸ்னெயில்னா என்ன? நத்தை. நத்தை என்ன பண்ணும்? ரொம்ப ஸ்லோவா தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும். அப்போ மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? த டிராபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னேல் பேஸ் அப்படின்னா இது வந்து எங்க ஊருக்கு ரொம்பவே பொருந்தும். பிகாஸ் பெங்களூர் டிராபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசியாலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிராபிக்ல இருக்கு. ஓகே. அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும் டிராபிக். அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம் அந்த இடத்துல? டிராபிக் இஸ் மூவிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு இடியம் அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூவிங் அட் எ ஸ்னைல் பேஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லயன் ஷேர் அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? லயன் ஷேர் அப்படின்னா இது வந்து ஜனா நீங்க சொல்லுங்க. லயன் ஷேர் நீங்க தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. அதனால நீங்க சொல்லுங்க. லயன் ஷேர்னா என்னவா இருக்கும்? கெஸ். அது காட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி அது பெருசா அந்த மீனிங் வரும். த பிக்கெஸ்ட் பார்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல. பிக்கஸ்ட் பார்ட். வெரி குட். அப்ப என்னன்னா லயன் ஷேர் அப்படின்னும் போது இப்ப நம்ம நிறைய ஷேர் கம்பெனிஸ் இல்ல நிறைய ஷேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் யார் வச்சிருக்காரோ அவரை நம்ம வந்து லயன் ஷேர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் தான் மெஜாரிட்டி ஷேர் வச்சிருக்கிறவர் தான் அந்த கம்பெனியோட அதிகமான ஓனர்ஷிப் குவாலிட்டிக்கு வருவாரு. அதனால அவர் தான் நம்ம லயன் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது சரி வேற யார் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு தெரியலையே. கார்த்திக் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். குருலட்சுமி நீங்க சொல்லுங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? மேம் ஹெல்த் மேம். பாய். புரியல மேம். ஹெல்த் மேடம்.
ஹெல்த் டிபார்ட்மெண்ட். கேக்குறேன் மேம். ஹெல்த்தா? ஓகே 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 மேம் ஓகே மேம். ஓகே மேம். நீங்க சொல்லுங்க சார். ரங்கா, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சார்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இடியம் வரும்போது உங்களை வச்சு ஏதாவது கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். டெக்னிக்கல் எஜுகேஷன் மேம். ஓகே. அப்போ அது ரிலவெண்டா ஏதாவது இடியம்ஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா இப்படி நம்ம படிக்கும் போது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல. ஓகேவா? அடுத்தது வேற என்ன பாக்குறோம்? எது பார்த்தோம்? எங்க விட்டேன்? பிளாக்ஷிப் ஏரியா. ஓகே. லயன் ஷேர். லயன் The lion பிக்கஸ்ட் பார்ட். ஓகேவா? அடுத்தது வாட்ச் லைக் எ ஹாக் அப்படின்னா இது ஒரு ஹாக் இஸ் நத்திங் பட் ஒரு ஈகிள். ஈகிள் தான். ஈகிள் மாதிரி ஒரு பறவை தான். ஹாக்னா அது வந்து ஈகிள் மாதிரி ஒரு பறவைப்பா. அது எப்படி வாட்ச் பண்ணும்? ஒரு ஈகிள் எப்படி வாட்ச் பண்ணும்? ஈகிள் எவ்வளோ ஹைட்ல பறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அதோட இரையை வந்து கரெக்டா கேட்ச் பண்ணும். எப்படி? ரொம்பவே கிளியர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும், கூர்மையா வாட்ச் பண்ணும். அப்படி கவனிக்கிறதா வாட்சிங் கேர்ஃபுல்லி அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்ச் லைக் எ ஹாக் அப்படின்னு சொல்லுவோம். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆன்சர் பண்ணுங்க. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் வந்து சீக்ரெட் வெளியே வர்றது. ரிவீல் எ சீக்ரெட். அதுதான். ஓகே. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிஷ் வந்து தண்ணில இருந்து வெளிய வந்தா எப்படி ஃபீல் பண்ணும்? உயிரோட அன்கம்ஃபர்டபுள். இருக்குமா? அதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. நான் கேக்குற வார்த்தைக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். பார்க்க கூடாது. ஓகே. ஃபிஷ் வந்து வெளிய வந்தா என்ன பண்ணும்? உங்களால யோசிக்க முடியுதா? ஏன்னா இந்த இடியம்ஸே நமக்கு எக்ஸாம்ல கேட்பான்னு சொல்ல முடியாது. அவன் என்ன வேணாலும் கேட்பான். ஆனா நாம என்ன கத்துக்க போறோம்? அந்த இடியம் வச்சு கொஞ்சமாவது நம்மளால கிராஸ்ப் பண்ண முடியுதா ஒரு விஷயத்த அப்படின்றது தான் கத்துக்க போறோம். ஓகே. ஏன்னா வக்காப்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கடல் மாதிரி. எவ்வளவு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம இதுல இருந்து ஹோமோபோன் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஹோமோபோன் இருக்குதானே? ஆமாவா இல்லையா? இருக்கு மேம். அதெல்லாம் எங்க இருந்து கேட்பானே சொல்ல முடியாது. அதுவும் வக்காப்ஸ் தான். ஹோமோபோனும் வக்காபுலரி தான். அது எங்க இருந்து கேட்பானே சொல்ல முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா, கிராமர்ல இதெல்லாம் கிராமர் பார்ட்ல வராது. வக்காப் பார்ட்ல வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ மேட் ஆஸ் எ ஹார்னட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா ஆங்கிரியா இருக்காங்க. அதாவது நம்ம ரொம்ப கோவம் வரும்போது என்ன செய்றேன்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? லைக் நம்ம ஃபோன போட்டு உடைப்போம். அந்த மாரி எத்தன பேர் பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன். ஃபோன் கையில இருந்தா டமால்னு கீழ போட்டுருவோம். இல்லையா? இல்ல ஏதாவது தட்டு இருந்துச்சுன்னா கீழ போட்டுருவோம். சோ அந்த மாரி எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கர்ல பைத்தியம் மாரி நடந்துக்கிறோம். நம்மளோட நார்மல் பிஹேவியர் இல்லாம வேற மாரி நடக்கிறோம் பாருங்க. அதுதான் வந்து மேட் ஆஸ் எ ஹார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இல்லாம சில யூனிக் இடியம்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலர்ஸ், நம்பர்ஸ், அனிமல்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃபுட் வச்சு பார்த்தோம். இப்ப யூனிக் இடியம். இது இல்லாம வேற என்ன இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கு. லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா சேயிங் சம்திங் இன்சல்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்ரிசியேஷன் வேர்ட். அப்படின்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னா என்ன? உங்கள பாராட்டுறது. உங்கள உண்மையாவே பாராட்டணும்னு நினைக்கிறவங்க ரைட் ஹேண்ட்ல வந்து பாராட்டுவாங்க. ஆனா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் குடுத்து பாராட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள நக்கல் புகழ்ற அடிக்கிறது. மாதிரி புகழ்ற மாதிரி வந்து உங்கள இகழ்றாங்கன்னு அர்த்தம். வஞ்ச புகழ்ச்சி அணி அங்க நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அததான் நம்ம என்ன சொல்றோம்? லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் பார்த்துட்டோம். அந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணா லேட் ஆகும். மீனிங் மட்டும் பார்க்கலாம். கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். ஓகேங்களா? கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட் அப்படின்னா டாக்கிங் ஃபிராங்க்லி. ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க இல்லையா? ரொம்ப ஃபிராங்கா பேசுறீங்க அப்படின்னு யார் என்னன்னே தெரியலனா கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஓப்பனா பேசுவாங்க. வெகுளித்தனமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லார்கிட்டயும் எல்லாமே ஜாலியா பேசுறது. எதையுமே அவங்களுக்கு ஹைட் பண்ண தெரியாது. மறைச்சு பேச தெரியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஐ வில் நாட் லை அபௌட் இட். கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். நான் இத பத்தி பொய் சொல்ல. நான் உண்மையா தான் சொல்றேன். ஃபிராங்கா பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யா எதுவும் மறைச்சு பேசல. ஓப்பனா பேசுறேன். அதுதான். ஓகேங்களா? ஜாம் ஆன் த பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ ட்ரை ஜாம் ஆன் த பிரேக்னா என்ன வரும்? பிரேக் இருக்கு, ஜாம்னு இருக்கு. அப்ப என்ன இருக்கலாமாங்க? சோ ஒரு பிரேக் வந்து சடனா பிரஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜாம் ஆன் த பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஹேட் டு ஜாம் ஆன் த பிரேக் when I saw the deer. நீங்க இப்போ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க. ஒரே இயற்கை சார்ந்த விஷயங்களா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நடுவுல ஒரு டீர் ஓடி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு? அது மேல போய் விட்டுருவோமா? இல்ல பிரேக் போடுவோமா? பிரேக் தான் போடும். பிரேக்கப். சரி, ஒரு புலி ஓடி வந்தா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஃபாஸ்டா போயிரும் இல்லையா?
சோ நம்மள நோக்கி ஒரு புலி வருதோ ஒரு யானை வருதோன்னா ஃபாஸ்ட் அதுதான் சொல்றாங்க ஜாம் ஆன் த பிரேக் அப்படின்னா நான் குறுக்கால ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது சடனா ஒரு குழந்தை எது வேணாலும் வரலாம் யார் மேலயும் இடிக்க கூடாதுன்னு நம்ம பிரேக் சடனா புஷ் பண்றோம் இல்லையா அதுதான் ஜாம் ஆன் த பிரேக் ஓகேவா அடுத்தது ஃபிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னா என்னவா இருக்கும் ஃபிளஷ் பிளட் யார ஃபிளஷ் பிளட்ன்னு சொல்லுவோம் நீங்க ஒண்ணு ரொம்ப அரகண்டா மிருகம் சாப்பிடறதெல்லாம் யோசிக்காதீங்க கேஷுவலா யோசிங்க தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அந்த கான்செப்ட் தான் ஃபிளஷ் அண்ட் பிளட் 2 பேர் ரொம்ப நம்ம கூட திக் ஃப்ரெண்ட்ஸா பிறந்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. கூட ஃபிளஷ் பிறந்தவங்கள ஃபிளஷ் அண்ட் எஸ் நம்மளோட பிளட் ரிலேஷன்ஷிப் தான் இல்ல அவங்க சொன்ன மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லக்கூடாது ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே டீப்பா நல்லா ஜாலியா இருப்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லா ஃபிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நாச்சப் இதை எங்க யூஸ் பண்ணுவோம் நாச்சப் அப்படியே ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா டாப் நாச்சா இருக்கு அப்படின்வாங்க அப்படின்னா என்ன இல்ல வந்து இந்த ரியாலிட்டி ப்ரோக்ராம்லாம் நடக்குது டிவில டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்வாங்க அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. நீங்க பண்ண மாதிரி யாருமே பண்ணல நீங்க தான் டாப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நீங்க பண்ண மாதிரி யாருமே பண்ணல இன்னைக்கு நீங்க தான் ரெக்கார்டு பதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்க ரிஸ்ட்னா என்ன வாட்ச் கட்டுறோம் இல்லையா அந்த இடம் தான் ரிஸ்ட் ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட்னா உங்க ரிஸ்ட்ல அடிச்சா உங்களுக்கு வலிக்குமா உங்க ரிஸ்ட்ல அடிச்சா உங்களுக்கு வலிக்குமா எதை வச்சு அடிக்கிறது பொறுத்து. சரிங்க கையில அடிக்கிறோம் அப்ப வலிக்குமா கையிலே அடிக்கிறோம் இப்ப உங்க வாட்ச் கட்டும் போது கூட நிறைய பேர் இப்படி தட்டி தட்டி வாட்ச் தட்டி தட்டி கட்டுவாங்க வலிக்குமா சோ ஒரு வலிக்காது, ரொம்ப ஸ்மால் பனிஷ்மெண்ட் தான் வலியே இல்லாத ஒரு ஸ்மால் பனிஷ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாரி ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா நீ ஜெர்க் ரியாக்ஷன் அதாவது நீ ஜெர்க் ரியாக்ஷன் நீங்க எப்ப கொடுப்பீங்க ஒரு ஜெர்க் ரியாக்ஷன் நீங்க எப்ப கொடுப்பீங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஜெர்க் ரியாக்ஷன் கொடுப்போம் ஷாக்கிங் நியூஸ் இல்ல திடீர்னு யாரும் நம்மள பயமுறுத்தினா ஷாக்கிங் நியூஸ்க்கு வந்து ஜெர்க் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம் நியூஸ்னா ஜெர்க் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம் ஷாக்கிங் சவுண்டுக்கு ஜெர்க் ரியாக்ஷன் கொடுப்போம் இல்லையா இப்ப திடீர்னு பேட் யாராவது வந்து கத்துனாங்கன்னா டம்புன்னு துள்ளி விடுவோம் இல்லையா ஒரு ஜர்க் குடிப்போம் இல்லையா அதே மாதிரி இல்ல ஏதோ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜர்க்கு கொடுப்போம் துள்ளி விழுற ரியாக்ஷன் துள்ளி விழுறது எப்ப பண்ணுவோன்றதான் எங்க நீ ஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு அந்த அப்படி என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க சடனா ஒரு நாய் உங்களை பார்த்து வவ் அப்படின்னு கொலைக்குதுன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணி பக்குன்னு இருக்கும் இல்லையா பக்குன்னு இருந்துட்டு என்ன பண்ணீங்க உடனே அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுவீங்க இல்ல மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுவீங்க குயிக் ரெஸ்பான்ஸ் எடுப்பீங்க இல்லையா அதுதான் நீ ஜர்க் ரியாக்ஷன் வந்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் எடுப்போம் ஓகேவா புரியுதா சொல்றதுலாம் புரியுது மேம், புரியுது மேம். ஓகே ரொம்ப ஸ்லோவா வருதோ நான் பேசுறது இல்ல மேம், லேட்டா வருதா கரெக்டா தான் இருக்கு. இல்ல மேம், கரெக்டா தான் ஓகே இருக்கு. ஓகே அடுத்தது ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னா என்ன சொல்றாங்க ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே அஃப்ரேட் ஆஃப் டூயிங் சம்திங் அகைன் ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு நம்ம சொல்வோம் 40 விங்ஸ் அப்படின்னா 40 விங்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஒரு ஷார்ட் நேப் எடுக்கிறோம் இல்லையா ஷார்ட் நேப்னா என்ன நேப்னா ஷார்ட் நேப்னா குட்டி தூக்கம் சொல்லுவாங்க. லைட்டா அது எதுக்காக தூங்குவோம்னா தூங்கணும்ன்றதுக்காக தூங்க மாட்டோம் லைட்டா அப்படி தூங்கி எந்திரிச்சா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் மதிய நேரத்துல நமக்கு ஷார்ட் நாப் தோணும் இல்லையா அதுதான் 40 விங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப் ஃபார் கிராப்ஸ்னா வந்து ஃபுட்னு அர்த்தம் ஓகேவா அந்த மாதிரி அப் ஃபார் கிராப்ஸ் அப்படின்னா அவைலபிள் ஃபார் எவ்ரிதிங் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா அப் ஃபார் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓல்ட் அஸ் த ஹில் அப்படின்னா ஒரு ஓல்ட் அஸ் ஹில் ஒரு மலை போல வயதான ஒரு பர்சன் அதாவது ஒரு வயசான ஆளை மென்ஷன் பண்றதுக்கு ஓல்ட் அஸ் த ஹில்னு சொல்லுவோம் ஒரு பழமையான மனிதர் இல்ல வயதான தாத்தா வயதான பாட்டி மலைக்கு எவ்வளவு வயசு ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பாட்டிக்கு வயசு அந்த தாத்தாக்கு வயசு அப்படி ஓல்ட் அஸ் ஹில் இந்த இடியம்ஸ் எல்லாம் ஓகேவா இங்க பார்த்ததெல்லாம் அடுத்தது போலாமா போலாம் மேம்.
ஓகே, அடுத்தது பேக் டு ஸ்கொயர் ஒன். பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன். இப்போ ஒரு ஸ்கொயர் என்ன பண்ணும், திருப்பி திருப்பி நீங்க எந்த சைடு வந்தாலும் அது ஒரே பாதையை தான் சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா தானேப்பா? ஸ்கொயர் நீங்க வரைஞ்சீங்கன்னா சர்க்கிள் ஸ்கொயரும் எல்லாம் ஒரே இடத்த தான் திருப்பி திருப்பி வந்து ஜாயின் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன், திருப்பி திருப்பி எல்லாத்தையும் நீங்க அகைன் அண்ட் அகைன் ஸ்டார்ட் பண்றது தான் என்ன சொல்றாங்கன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்றாங்க. ரவுண்ட் த பெண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரவுண்ட்ல இன்னொன்னு பார்த்தோம், ரவுண்ட் த கார்னர்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன சொல்லுங்க? ரவுண்ட் த கார்னர் கிட்ட நெருங்கிட்டோம். நியர்பையா இருக்கும்னு சொன்னோம். ஓகேவா? நீங்க ரவுண்ட் த பெண்ட், வெரி குட். இந்த ரவுண்ட் த பெண்ட் அப்படின்னா கிரேசியா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? கிரேசி தனமா பண்றோம் அப்படின்றது ரவுண்ட் த பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்பர் இஸ் ரவுண்ட் த பெண்ட், டு நாட் ட்ரை டு மிஸ் வித் ஹர். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கிரேசி, ஒரு கிறுக்குத்தனம் முடிச்சவன், அவனோட மிஸ் வச்சுக்காத, அவனோட சண்டை போடாத அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்தது அகைன்ஸ்ட் த கிளாக் அப்படின்னா கிளாக் ஓடுற அளவுக்கு நீங்களும் வந்து ரஷ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப. சோ எழுறீங்க, வேலைக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, அடுத்த நைட் வரீங்க, திருப்பி காலை அந்த கிளாக் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி ஓடுறீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் த கிளாக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னா சம்திங் ப்ரூஷட். ஓகேவா? வாட் ஹேப்பன் யுவர் லுக், அதாவது ப்ரூஷட் அப்படின்னா யூ ஆர் ஹர்ட். இப்ப உங்க கண்ணு வந்து தூங்காம இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு 2-3 நாளா. how your eyes look, ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். ரெட்டிஷா, டயர்டா, ஸ்லீப்பி மூடா, நார்மலா இருக்கிற ஐஸ் மாதிரி இருக்காது இல்லையா? சோ அப்ப பாக்கும்போதே கண்ணு வீங்கின மாதிரியோ இல்ல ரெட்டிஷா இருக்க மாதிரியோ இல்ல ஏதோ தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி கேட்பாங்க? வாட் ஹேப்பன் யுவர் ஐஸ் லுக் பிளாக் அண்ட் ப்ளூ, என்னாச்சு உன் கண்ணு பாக்குறதுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா உன் கண்ணு என்ன ப்ளூ கலர்ல இருக்கா பிளாக் கலர்ல இருக்கான்னு நீங்க டிபிக்கல் மீனிங் எடுக்க கூடாது. சம்திங் என்னாச்சு உனக்கு, நீ சரியா தூங்கலையா, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ற மாதிரி. ஓகேவா? ஹாவ் த ப்ளூஸ் அப்படின்னா சேடுன்னு அர்த்தம். ரொம்ப சேடா இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஐ எம் ஃபீலிங் த ப்ளூ. ஓகேங்களா? ஆஃப்டர் மீட்டிங் ஐ எம் ஃபீலிங் த ப்ளூ, நான் மீட்டிங்க்கு அப்புறம் ரொம்ப ப்ளூஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சேடா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பி கிளேட் டு சி தி பேக் ஆஃப். ஓகேங்களா? சோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பி கிளாட் டு சி த பேக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க போறத பார்த்தா உங்க மனசு அப்பா கிளம்பிட்டான்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஹாப்பி வென் சம் ஒன் லீவ்ஸ், அததான் என்ன சொல்றேன்னா பி கிளாட் டு சி த பேக். அவங்க பேக்க பார்க்கும்போது, அவங்க கிளம்புறத பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது பிளாக் அவுட். பிளாக் அவுட் நம்ம வழக்கமா பயன்படுத்தலாம். எனக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் அவுட்னா இப்படி ஃபெயிண்ட் ஆகுறது, சடனா நம்மளுக்கு மயக்கம் வருது இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாம கீழே விழுறோம் இல்லையா, அதுதான் பிளாக் அவுட். ஓகே? கெட் இன் ஷேப் அப்படின்னா டு பிகம் ஸ்ட்ராங், அதாவது மறுபடியும் ஷேப்க்கு வாங்க. இப்போ உங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, நீங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க, அப்புறம் மாறி போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்க ஃபார்முக்கு நீங்க வாங்க அப்படின்னு அந்த திருப்பி பழைய மாதிரி வாங்கன்னு பண்ற அந்த மோட்டிவேஷனல் வேர்டு தான் கெட் இன் ஷேப். மறுபடியும் பழைய நிலைமைக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து க்ளாஸ் ஃபிட்டட். க்ளாஸ் ஃபிட்டட் அப்படின்னா சாரி க்ளோஸ் ஃபிட்டட் அப்படின்னா டு பி மீன் என்ன சொல்றாங்கன்னா as no for being close fitted when it came to lending money to his friend. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டு பி மீன், ஏதோ ஒரு விஷயத்த நாம மீன்னா என்ன சொல்றது, எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை வந்து மீன் பண்ணி பேசுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது தானே நம்ம மீன்னு சொல்வோம். எனக்கு அதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை வர மாட்டேங்குது. டு பி மீன், அத பத்தி பேசுறது, அத பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா க்ளோஸ் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டு ஸ்கொயர் த சர்க்கிள் அப்படின்னா டு அட்டம் சம்திங் இம்பாசிபிள். சோ ஒரு ஒரு ஸ்கொயரை வந்து நீ சர்க்கிளா மாத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு ஸ்கொயரை நம்ம சர்க்கிளா மாத்த முடியாது இல்லையா அதோட ஷேப்ப. அப்ப ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இம்பாசிபிளா இருக்கு அப்படின்றதுதான் என்ன சொல்றாங்க டு ஸ்கொயர் த சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், அதை பார்த்துட்டோம். டு பிக் அண்ட் சூஸ் அப்படின்னா
பிக் அண்ட் சூஸ்னா அங்கேயே தெரியுது. கரெக்ட்டா கேர்ஃபுல்லா பார்த்து பிக் பண்ணணும். சூஸ் பண்ணி பிக் பண்ணணும். ஓகேவா? இப்ப நெறைய ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்காங்க. நீங்க ஷாப்பிங் போறீங்க. நெறைய ட்ரெஸ் உங்களுக்கு போட்டுருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு ட்ரெஸ் தான சூஸ் பண்ணி பிக் பண்றீங்க, வாங்குறீங்க. அந்த தான் நமக்கு வந்து டூ பிக் அண்ட் சூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கிளீன் பில் ஆஃப் ஹெல்த். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. சொல்லுங்க மேம். இதுக்கு என்ன அர்த்தம்? கிளீன் பில் ஆஃப் ஹெல்த். கிளீன் பில் ஆஃப் ஹெல்த்னா என்னன்னு சொல்லுவோம்? மேடம் இருக்காங்களா? மேம் எஸ் மேம் சொல்லுங்க. இருக்கேன் மேம். ஆ, சொல்லுங்க மேம். என்னது தோணுதா உங்களுக்கு? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டடா இருக்கிறது வேர்ட் வந்ததுனால கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. கிளீன் பில் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா சோ நமக்கு எப்போ பில் குடுப்பாங்க? ஹெல்த் ரிலவெண்டா எப்ப நமக்கு பில் குடுப்பாங்க ஹாஸ்பிடல்ல? டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப கொடுப்பாங்க. டிஸ்சார்ஜ். நீங்கலாம் இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாம் கரெக்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்த டிசீஸ் எல்லாம் போயிருச்சு. நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம். அப்படின்னு குடுப்பாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளியரா இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு அது ஹெல்த்தா பாக்குறோம். அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, ஒரு கம்பெனியோ இல்ல ஏதோ ஒரு பெர்சனோட பேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் மேல எந்த ஒரு ரிமார்க்கும் சொல்ல முடியாது. அப்படின்றத நம்ம கிளீன் பில் ஆஃப் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷன் அதோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னாலோ, இல்ல ஒரு கம்பெனி இப்ப நீங்களே கூட ரொம்ப கிளீனா இருக்கீங்க. எந்த ஒரு கரப்ஷன் கிளீனா இருக்க மீன்ஸ் நாட் ஒன்லி பாத் கரப்ஷன் எல்லாம் வாங்காம ரொம்ப இதா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கிளீன் பில் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ரெஸ் அவுட். ஸ்ட்ரெஸ் அவுட்னா சொல்லுங்க. இது எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை. ஸ்ட்ரெஸ் அவுட். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மையா ஸ்ட்ரெஸ் ஆகுறது. பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ் நமக்கு வர்றதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் அவுட். ஷி பிகன் ரியலி ஸ்ட்ரெஸ் அவுட் லேட்லி பிகாஸ் ஆஃப் ஹர் ஹெவி ஒர்க் லோட். ஹெவி ஒர்க்னால பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஓகேவா? சோ ஆனா நீங்க அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்கோசரம் தான் நம்ம படிச்சுட்டு இத்தனை வருஷம் ட்ரை பண்ணி அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கோம். சோ அது இல்லாம எத்தனை பேர் வெளிய இருக்காங்க. சோ உங்க ஒர்க்ல நீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகக்கூடாது. ஓகேவா? ஷீ இஸ் நோ சிக்கன் அப்படின்னா என்ன? ஷீ இஸ் நோ சிக்கன் அப்படின்னா இது யார கேக்கலாம்? சிக்கன்னு வந்திருக்கு. யார கேட்டா கரெக்டா இருக்கும்? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கும்? வனத்துறை கிளைங்க மேம். வனத்துறையா? சிக்கன் கூட வனத்துறையில வருதா? ஓகே சொல்லுங்க. ஷீ இஸ் நோ சிக்கன்னா என்ன சொல்லுவோம்? சிக்கன்னா என்னது? சிக்கனா என்ன? சிக்கனா என்ன? சிக்கன் கூட விட்டுருங்க. சிக்கனா என்ன? குழந்தை. அந்த சிக்கனா சிக்கனோட குழந்தைய தான் நம்ம சிக்கன் சொல்லுவோம். அப்ப ஷீ இஸ் நோ சிக்கன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அவ வந்து ஒன்னும் அடல்ட் ஏஜ் எல்லாம் கிடையாது. அதை விட வயசானவன்னு அர்த்தம். ஓகேவா? ஷீ இஸ் ஓல்டர் தென் த ஏஜ். அவங்க சொல்ற வயசை விட அவங்க அதிகமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வயசானவன் ஓகே. அர்த்தம் மேடம். அவ்வளவுதான். அப்படி அது கிடையாது. அது வந்து வயசானவனா ஓல்டர் பெர்சன். அது வந்து நம்ம இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம். கரெக்ட்டா? ஒரு மவுண்டைன் வச்சு ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல. இங்க இருக்கு பாருங்க. ஓல்ட் ஆஸ் த ஹில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வயசானவங்கன்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம்னா அவங்க சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏஜ் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 30+ இருக்கீங்கன்னா ஆனா நீங்க வந்து ஐ அம் ஜஸ்ட் 27 அப்படின்னு சொல்றீங்கன்னா சொன்னதை விட உங்க ஏஜ் அதிகம். அதுக்கு நீங்க வயசானவங்களா ஆயிட முடியுமா? 30 இஸ் ஆல்சோ எங்கேஜ். கரெக்டா? சோ 27 நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க 30+ இருக்கீங்கன்னா ஏஜ் ஆனவங்க கிடையாது. அதுவும் எங்கேஜ் தான். சொல்ற வயசை விட அதிகமா இருக்குது. அவ்வளவுதான் கான்செப்ட். வயசானவங்கன்னு கிடையாது. எல்டரா இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. ஓகே. கிளீன் ஸ்வைப். கிளீன் ஸ்வைப் அப்படின்னா என்ன? இது வந்து நான் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ட கேக்குறேன். கிளீன் ஸ்வைப்னா என்ன? கிளீன் ஸ்வைப்னா என்ன சொல்லுவோம்? கிளீன் ஸ்வைப்னா மொத்தத்தையும் சுரண்டுறது. பద్ధதி சொல்றது.
இங்க நான் சொல்றேன். சாரி, இது அகைன்ஸ்டா இருக்கு. The ruling party made a clean sweep in the election, winning all the seat in the parliament. So இத வச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். The ruling party make a clean sweep in the election, winning all the seat in the parliament. மேம் எல்லா So, சீட்ஸும் மொத்த இருக்கிற எல்லா இடத்தையும் அவங்க வின் பண்றது. அதாவது winning without facing any defect. அதாவது எந்த ஒரு வின்னிங்னாவே ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுனாவே நீங்க பல ஸ்ட்ரகிள தாண்டி போய் தான் அச்சீவ் பண்ணணும். ஆனா ஸ்ட்ரகிளே இல்லாம வின் பண்றதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளீன் ஸ்வைப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நீங்களே படிச்சிருக்கீங்கன்னா எத்தனை வருஷம் போராட்டம், எத்தனை அவமானம், எத்தனை இதெல்லாம் பார்த்து தானே அந்த போஸ்டிங்ல இருப்பீங்க. எடுத்தப்பே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருப்பாங்களா? ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா அதே இல்லாம அப்படியே ஜம்முன்னு வராங்க இல்லையா போஸ்டிங்க்கு, அப்படியே இருக்காங்க. அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா வின்னிங் வித்தவுட் ஃபேசிங் எனி டிஃபீட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டு கேட்ச் ஒன்ஸ் ஐ. ஓகேவா? டு கேட்ச் ஒன்ஸ் ஐ அப்படின்னா என்ன? ஒருத்தங்க அதாவது ஒருத்தங்க பார்வைய ஒருத்தங்க மேல செலுத்துறது. சிம்பிளா நீங்க எல்லாருமே இதை பண்ணிருப்பீங்க. உங்களோட பார்வைய ஒருத்தரை பாக்குறது. எப்ப பாப்பீங்க? நீங்க வந்து நார்மலா ஒருத்தரை பாக்குறீங்க, லுக் பண்றீங்க. யாராச்சும் அழகா இருந்தா நம்ம பாப்போம் மேம். அழகா இருந்தா பாப்போம் இல்லையா? அட்ராக்ஷனா இருந்தா பாப்போம் இல்லையா? சோ ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம், ஒரு சீனரி கூட இருக்கலாம். ஒரு அழகான ஒரு மலை இருக்கலாம், இல்ல அழகான கடல் இருக்கலாம், இல்ல அழகான எலிபென்ட் கூட இருக்கலாம். அப்ப நம்ம டக்குன்னு அதை அட்ராக்ட் பண்ணி பாக்குறோம் இல்லையா? ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுற சீன் இருக்கலாம். அதுதான் அங்க என்ன சொல்றாங்கன்னா டு அட்ராக்ட் அட்டென்ஷன். ஒருத்தங்க அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்றதா என்ன சொல்றா? டு கேட்ச் ஒன்ஸ் ஐ. கேர் கில்டு த கேட். இது சொல்லுங்க பார்க்கலாம். கேர் கில்டு த கேட். பூனைக்குட்டி கேர் கில்டு த கேட். கேர் கில்டு த கேட். கேர் கில்டு த கேட். ஒருத்தங்கள ரொம்ப கேர் பண்றோம்னு சொல்லி அவங்கள கில் பண்றது. அதுதான் இப்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ரொம்ப பாதுகாக்கிறவங்க, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லியே அவங்களோட எல்லா பிரைவசிலையும் தலையிடுறது, அவங்களோட எல்லா விஷயத்திலயும் நோண்டுறது. அதுதான் வந்து கேர் கில்டு த கேட்னு அர்த்தம். ஓகேங்களா? டு நாட் fret and worry yourself to death. அதாவது ஒருத்தங்கள பாதுகாக்கிற மாதிரி நீங்க பாதுகாக்கிறீங்க. நீங்க கேர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது எப்படி இருக்கு? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷனும் இருக்கக்கூடாதுன்றது தான் அதோட அர்த்தம். ஓகேவா? லெட் இட் பி தேர். சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாம அது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் டைம் வந்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு. ஓகே, அடுத்து டு பர்ன் த கேண்டில் அட் போத் எண்ட்ஸ். என்னவா இருக்கும்? டு பர்ன் த கேண்டில் அட் போத் எண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் நம்ம கேண்டில வந்து எரிக்கிறோம். டு பர்ன் த கேண்டில் அட் போத் எண்ட்ஸ். எதுக்காக ரெண்டு பக்கமும் கேண்டில் வந்து எரியப்படுகிறது? சமமா. ஓகே, சமம்னு ஒண்ணு யூஸ் பண்றீங்க. ஓகே, கரெக்ட் தான். சம் கரெக்ட் தான். பட் என்னவா இருக்கலாம்? அதாவது எக்ஸ்பெண்ட் எனர்ஜி இன் டூ டைரக்ஷன் அட் த சேம் டைம். ரெண்டு டைரக்ஷன்ல ரெண்டு இடத்துல நீங்க வந்து உங்க எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீம்ஸ் லைக் மேரேஜ் ஆச்சுன்னா ஒய்ஃப் கிட்டே அம்மா கிட்டே நம்ம அந்த மாதிரியா மேம்? யாரு சொல்றது? கரெக்டா சொல்லிட்டீங்க. யாரு சொன்னது சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதுதான் கரெக்டா சொல்றாரு அவரு. கார்த்திக் மேம். எஸ் மேம். கார்த்திகா? கார்த்திக், நீங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க. 2 பேபிஸ் மேம். அதனாலதான் கரெக்டா சொல்றேன்றீங்களா? ஆமா. ஓகே ஓகே. ஓகே, 1 minute. Expand energy in 2 direction at the same time. ரெண்டு டைரக்ஷன்லயும் நம்ம ஒரே நேரத்துல என்ன பண்றோம்? எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேங்களா? சீம்ஸ் லைக் he
He's been burning the candle at the both end trying to balance the responsibilities. கரெக்ட் தான் கார்த்திக், நீங்க சொன்ன மாதிரி தான். கார்த்திக் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒரே டைம் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, trying to balance is responsibility at the same time. ரெண்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சேம் டைம்ல என்ன பண்ணணும், அவங்க பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், குட் வின்ஸ் நீட் நோ புஷ் அப்படின்னா, சாரி குட் வின் இல்ல, குட் வைன் நீட் நோ புஷ். ஓகேங்களா, நோ நீட் டு அட்வர்டைஸ் சம்திங் குட். அதாவது நல்ல வைனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவை இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியுமா. அது குட் வைன், வைன் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரிங்க் பண்ணுவோம்ல, அந்த வைன் தான் குட் வைன் நீட் நோ புஷ் அப்படின்றாங்க. நல்ல வைனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. அப்படின்னா என்னன்னா, நோ நீட் டு அட்வர்டைசிங் குட் திங்ஸ். நல்ல திங்ஸ் ஒன்று நடக்குதுன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டே செய்ய தேவையில்லை, அதுவே பரவேறும்ன்றாங்க. டு கிக் த பக்கெட் அப்படின்னா என்ன, டு கிக் த பக்கெட்னா பக்கெட்டை ஒதுக்கிறோமா? லேட்டா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே பாத்து என்ன ஆன்சர் கேட்டு யாரும் சொல்லலையே. டு கிக் த பக்கெட்னா என்ன? ஹலோ, கேக்குதாப்பா? கேக்குது. இது பிரகாரம் மீனிங்னா சாகிறதுன்னு, வாழ்றதோட சாகிறதே மேல் அப்படின்னு சொல்றது. நம்ம இதுல என்ன சொல்லுவோம், அப்படி இல்ல. நம்ம இதுல என்ன சொல்லுவோம், ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமா, லோக்கல் லாங்குவேஜ்ல, கொச்சை தமிழ் அதுல. ஓகேவா, அத மாதிரி டு கிக் த பக்கெட் அப்படின்னா டு டைன்னு அர்த்தம். ஓகேவா, இறக்குறது தான் அப்படி சொல்லுவாங்க. he was truly prepared to kick the bucket on his feet rather than lives on his knee. ஓகேங்களா, அதாவது அவங்க இறக்குறதுக்கு தயாரா. ஆனா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தவறான செயல். ஓகே, நான் இதெல்லாம் வந்து இங்க இடியம்ஸ் இருக்குதுன்றதுக்காக இதை நான் வந்து என்கரேஜ் சொல்றேனே தவிர்த்து இதை நான் என்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். இங்க இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, if the cap fit wear it, if the cap fit wear it now, if the remarks refers to you then accept the criticism. உங்க மேல சொல்லக்கூடிய ரிமார்க்ஸையும் உங்க மேல சொல்லக்கூடிய கிரிட்டிசிசத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. wear it, the cap fit, உங்க மேல பொருத்தப்படுற அந்த கேப்பை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த கேப் என்னன்னு சொல்றாங்க, ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு மேக் பிரிக்ஸ் வித்வுட் ஸ்ட்ரா. ஓகேங்களா, டு டூ சம்திங் வித்வுட் ப்ராப்பர் மெட்டீரியல். ஓகேங்களா, ப்ராப்பர் மெட்டீரியல் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் என்ன சொல்றாங்கன்னா டு மேக் பிரிக்ஸ் வித்வுட் ஸ்ட்ராஸ். ஓகேங்களா, போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா சம்திங் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் தட் சர்ப்ரைஸ் யூ. ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது, அது உங்களை சர்ப்ரைஸும் பண்ணுது அப்படின்னா அந்த போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கோல்ட் பிளட் அப்படின்னா டெலிரபிளி. ஓகேங்களா, in cold blood she betrayed her closet friends. டெலிரபிள்னா என்ன சொல்றது, ஒரு ரிவீலிங் ஆல் த சீக்ரெட், அது விரக்தி. விரக்தியில சொல்ற விஷயங்களை தான் அப்படி டெலிரபிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விரக்தியில மனம் ஃபீல் ஆகி நம்ம பேசுற விஷயங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. இன் கோல்ட் பிளட் she betrayed her closet friend revealing all of the secret to the world without a hint of ரிமோர்ஸ். ஏதோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, பட் டெலிரபிள்னா அதுதான். ஓகேவா, சோ டு பிட் த டஸ்ட் அப்படின்னா டு பி பீட்டன் இன் பேட்டில். ஓகேங்களா, டு பை த டஸ்ட், சாரி பை த ட்ரஸ்ட் அப்படின்னா இந்த போர்ல நம்ம தோற்கடிக்கப்படுற அந்த விஷயத்தை தான் என்ன சொல்வோம்னா டு பை த டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிஹைண்ட் த சீன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. சம்திங் தட் ஹேப்பன் இன் பிரைவேட், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிரைவேட்ல நடக்குது, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ப்ரொஜெக்ஷன் ஆயிரும் இல்லையா, சோ நமக்கு மட்டும் தெரியுது அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவாங்க. டு காஸ் பேட் பிளட், அதாவது டு கிரியேட் ஃபீலிங் ஆஃப் ரெசென்ட்மெண்ட் ஹோலிஸ்டிலி ஆர் அனிமோசிட்டி அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ரூமர் அபவுட் அதர்ஸ் eventually cause a bad blood between her and the rest of the office. உங்களை பத்தி தப்பா பரப்புற அந்த விஷயம். ஓகேவா, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு உங்களை பத்தி தப்பா கிரியேட் பண்ற விஷயத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க டு காஸ் பேட் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20யோட நான் வந்து எண்ட் பண்றேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 7:37. மீதி கிளாஸ் வந்து நம்ம இன்னொரு செக்ஷன் இது பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.